இறைவேசில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நாங்கள் 10 ஆலயங்களை தேர்ந்தெடுத்து சுழற்சி முறையில் நாங்கள் இந்த காப்பிக்காடு புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து சுமார் 4 மணி அளவில் நாங்கள் இப்போது தொடங்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இணையதளம் வழியாக நீங்களும் பார்த்து ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உன் பாதம் சரணாகின்றே, உன் பாதம் சரணாகின்றே, உனில் வாழும் நினைவாகின்றே, உனை பிரிய உறவாகின்றே, உனை சேரும் உயிராகின்றே, உன் பாதம் சரணாகின்றே. இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இரவாதது உன் இரக்கம்தான், நிஜமானது உன் பேரன்புதான். ஏசையா ஏசையா, கருவிலும் காத்திடும் உன் அன்பு கரம் கண்டு களிப்புடன் வாழ்ந்திட கடவுளை சரணம். உன் பாதம் சரணாகின்றேன், உனில் வாழும் நினைவாகின்றேன், உனை பிரிய உறவாகின்றேன், உனை சேரும் உயிராகின்றேன், உன் பாதம் சரணாகின்றேன். கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. உடன் வாழ்வது உன் அன்புதான், உயிர் ஈவதும் உன் பண்புதான். ஏசையா ஏசையா, கடலினில் நதியும் நிலத்தினில் மழையும் தேடலின் நிறைவினை நான் உன்னில் கண்டிட உன் பாதம் சரணாகின்றேன், உனில் வாழும் நினைவாகின்றேன், உனை பிரிய உறவாகின்றேன், உனை சேரும் உயிர்
பாதம் சரணாகின்றேன் ஏசையா 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 ஏசையா. உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் 20 பேர் கொண்ட குழுவாக ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். சுமாராக 10-15 வருடங்களாக இந்த திருப்பயணமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அப்போதெல்லாம் இணையதளங்கள் வசதி இல்லாத காரணத்தினாலும் அதற்குரிய வாய்ப்புகள் அமையாதாலும் இப்போது நாங்கள் இதை இணையதளம் வழியாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் விருப்பமுள்ளவர்கள், ஆர்வமுள்ளவர்கள் அன்னையின் ஆசிரியர் பெற இதில் கலந்து பயன்பெறலாம். வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் இணையதளத்திலே கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்னையின் அருளாசிரியரை பெறுவோம். குறிப்பாக நாங்கள் 10-20 ஆலயங்களை தேர்ந்தெடுத்து சுழற்சி முறையில் அந்த ஆலயங்களுக்கு ஒரு 10 ஆலயங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதம் முதல் சனிமைகளில் சுமார் 4 மணி அளவில் திரும்பி இரவு 1 மணி அளவில் திருப்பி வருவதற்கு ஏதுவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வாய்ப்புள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளவும். கீழே உள்ள செல் நம்பரில் என்னை அணுகவும். ஜெப உதவிகள் தேவைப்பட்டாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஆலயங்கள், நான் இப்போது கீழே வாசிக்கின்ற ஆலயங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து சுழற்சி முறையில் சென்று கொண்டிருக்கின்றோம். ராஜாவூர் மிக்கேல் அதிபர் ஆலயம், காத்தாடிமலை புனித தேவசகாயம் பிள்ளை ஆலயம், வடக்கன்குளம் பரலோக மாதா ஆலயம், காவல் கிணறு புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயம், கள்ளிகுளம் அதிசயபனி மாதா ஆலயம், உவரி புனித அந்தோணியார் ஆலயம், உவரி கப்பல் மாதா ஆலயம், சொக்கன்குடியிருப்பு அதிசயமணல் மாதா ஆலயம், மணப்பாடு கிறிஸ்தரசர் ஆலயம், பொத்தக்காலன்மடை திருக்கல்யாண மாதா ஆலயம், ஆலந்தலை இயேசுவன் தெரிகிறத ஆலயம், தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயம், புளியம்பட்டி அந்தோணியார் ஆலயம், மலையன்குளம் வியாகுல மாதா ஆலயம், மின்னல் மாதா ஆலயம், வாடிப்பட்டி ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னை ஆலயம், பூண்டி மாதா, தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பேலஸ், வேளாங்கண்ணி, ஓரியூர் அலாந்தர் ஆலயம், ராமேஸ்வரம், கொடைக்கானல் சலேத்தம்மா ஆலயம், தென்காசி மிக்கேல் அதிபர் ஆலயம், குற்றாலம் போன்ற சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்து இதில் 10 ஆலயங்களை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தேர்ந்தெடுத்து சுழற்சி முறையில் சென்று கொண்டிருக்கின்றோம். வாய்ப்புள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.